அஸ்தஈஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் முற்றிலும் அவனையே சார்ந்து இருப்பீர்களேயானால் அந்த ஷைத்தானுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. படிங்கம்மா. போன தடவை எதுல ஆரம்பிச்சோம்? 46வது சூரா ஹகாஃப் 17வது ஆயத்து. ம். ஆனால் தன் பெற்றோரை நோக்கி, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நான் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் என்னை பயமுறுத்துகிறீர்களா? திடமாக எனக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினர் சென்று விட்டனரே. இப்போ தன் பெற்ற பிள்ளைக்கு அந்த மூமினான பெற்றோர்கள், தாயும் தந்தையர்கள் உபதேசம் பண்றாங்க பிள்ளைக்கு. அந்த பிள்ளை இந்த மாதிரி பதிலை சொல்லுகின்றான். இப்பொழுது ஒரு விஷயம் நினைவுக்கு வருகின்றது. 30 மாதங்கள் கழித்து பிள்ளையை ஒழுங்கான முறையில் கொண்டு வர வேண்டும் என்று. இப்ப அந்த பெற்றோர்கள் தன் பிள்ளையை நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி உபதேசம் செய்கின்றார்கள். அந்த பிள்ளையோ இந்த மாதிரி பதிலை சொல்லுகின்றான். புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நல்ல பெற்றோர் இருக்கிறாங்க. பிள்ளை நல்லபடி வர வேணும்னு ஆசைப்படுகின்றார்கள். பிள்ளையோ ஊர் உலகத்தை பார்த்து, ஊர் உலகம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலையை பார்த்து, இப்படிதான் வாழ வேண்டும், இதையெல்லாம் மனசை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்க கூடாது, அதெல்லாம் முடிஞ்ச கதை, முடிஞ்சா முடிஞ்சதுதான், திரும்பி வர பேச்சே கிடையாது என்று அவன் பெற்றோருக்கு பதில் அளிக்கின்றான். என்று கூறியவனை பாதுகாக்குமாறு அவ்விருவரும், உனக்கென்ன கேடு? நீ நம்பிக்கை கொள்வாயாக. நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி மெய்யானது என்று அல்லாவிடம் காவல் தேடுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. தாயும் தந்தையும் இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த ஆயத்தும் கஷ்டம் கிடையாது, அட்வைஸ் பண்றாங்க. அந்த பையனுடைய பேச்சை பார்த்தீங்க, இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. படிங்க. இப்போ இந்த மாதிரி பெற்றோர்களை நீங்கள் உங்கள் பாதுகாவலராகவோ அல்லது உங்கள் உற்ற துணைவர்களாகவோ ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி பெற்றோர்கள், சகோதரர்கள் இருந்தால். இந்த மாதிரி பெற்றோர் இல்லாம அவரும் கெட்டதே செஞ்சு கொண்டிருந்தால், பையன் மூமினாக இருந்தால், அந்த மாதிரி பெற்றோரிடம் பாதுகாவல் தேடாதீங்க. அவங்ககிட்ட எந்த கனெக்ஷன் வேண்டாம் என்று சொல்லுகின்றான். இதுதான் 9:23 படிச்சுக்கங்க. 9:23 படிங்க. நீர் 23 நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் தந்தைமார்களும் உங்கள் சகோதரர்களும் நம்பிக்கையை விட்டு நிராகரிப்பை நேசிப்பார்களானால் அவர்களை நீங்கள் பாதுகாப்பாளராக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களில் யாரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொண்டால் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். உங்களை பெற்றவங்க குரான் ஓடுறதும் கிடையாது, அது நடப்பதும் கிடையாது, ஊர் உலகத்தை அரட்டை அடிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கை வீணாகி போயிட்டாங்க. இப்பேற்பட்டவர்களை நீங்கள் ஒரு காலம் உங்களை பாதுகாவலராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று உங்கள் பெற்ற தந்தையை பற்றி, பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் இவ்வாறு உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். இல்ல எதுனாலும் சரி, என் அப்பா தான் முக்கியம், அம்மா தான் முக்கியம், எங்க அப்பா சொல்றத நான் கேட்பேன், இப்பதான் நடந்துக்கிருவேன், அவங்களை எப்போதும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்கள உதவி கேட்டுக்கிட்டு அவங்களை பாதுகாப்பாக நான் வச்சுக்கிருவேன் என்று மூமினான ஒருத்தன் செஞ்சான்டா, மூமினா சொல்றான், மூமியான செஞ்சான்டா,
அவனைப் போல் மோசமான ஆளையும் கிடையாது. நீங்கள் நஷ்டவாளிகளாக உங்களை ஆக்கிக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பார்த்தீங்களா? இப்ப இந்த ஆயத்து பக்கத்துல 923 எழுதிக்கிருங்க. நல்ல பெற்றோர்ன்னு இருக்கிறாங்க. புள்ள கெட்டுப் போனவன் ஆயிர்றாங்க. பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பிள்ளை நல்லவனா மாறுறான். அதுல 2 பேருமே கெட்டுப் போறாங்க. 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. நூஹுடைய தாய், தந்தை. நூஹ் எல்லாம் உண்மையான மூமினாக, முஸ்லிமாக இருந்தாங்க எல்லாரும். ஆனால் இப்ராஹிமுடைய தந்தை கிடையாது. உங்களுக்கே டிஃபரன்ஸ் பார்க்கலாம் நீங்க. நபிமார்கள்ட்டயே இவ்வளவு பெரிய வித்தியாசங்கள், இவ்வளவு பெரிய நீண்ட காலம் சந்தேகமில்லாமல் வெறுப்போய் காட்டக்கூடிய தந்தையும் இருக்கின்றார் என்பதை இப்ப நீங்க குர்ஆன்ல இருந்தே பார்த்துக் கொள்ளலாம். படிங்க. அதற்கு அவன், இவையெல்லாம் முன்னுள்ளவர்களின் கட்டுக்கதைகளே அன்றி வேறில்லை என்று கூறுகிறான். இப்போ அந்த தாய் தந்தைக்கு இந்த மாதிரி பதில் சொல்லிட்டான். நானும் நிறைய தடவ சொல்லியிருக்கிறேன். குர்ஆன ஓதுங்க தம்பி. குர்ஆன் எல்லா விஷயம் இருக்குது. புரிஞ்சுக்கிருங்க. அப்படின்னு நிறைய தடவ நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்க சொன்ன என்ன தெரியுமா? சயின்ஸ் எவ்வளவு வேகம் முன்னேறிட்டு இருக்குது. நீங்க போய் குர்ஆன சொல்லிருக்கீங்க தம்பி அப்படின்னு என்னைய பேச. அதுக்கு மேல ஒண்ணும் பேச முடியாது. வாய மூடி. பதில் பார்த்தீங்களா? நம்ம ஆளுங்க தான் சொன்ன குர்ஆன் ஓதுங்க எல்லா விஷயம் இருக்குன்னு ஒரு அட்வைஸ் பண்ணதுக்கு, என்னங்க எவ்வளவு சயின்ஸ் உலகம் முன்னேறிட்டு போயிட்டா, இன்னும் உட்கார்ந்து குர்ஆன் சொல்லிட்டு இருக்கிறீங்களேங்க. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்கன்னு என்னைய பார்த்து கேட்டாரு. சரி நான் சொல்லுவேன். படி. 18 இத்தகையோரின் நிலையோ இவர்களுக்கு முன்னே சென்று போன ஜின்கள், மனிதர்கள் கூட்டத்தினரில் எவர்களுக்கு எதிராக வாக்கு மெய்யாக உறுதியாய் விடுகிறதோ அது போன்றதுதான். நிச்சயமாக இவர்கள் நஷ்டவாளிகளாய் விட்டனர். இப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கும், தூதருக்கும், இந்த குர்ஆனுக்கும் விரோதமாக நடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் வாக்கு உண்மையாகிவிட்டது. இவர்களுக்கு நரகவாசிகளே. நிச்சயமாக. இப்ப நிறைய உள்ள வருது. 7ல 179 189 179 நிச்சயமாக ஜின்களையும், மனிதர்களையும் நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கின்றோம் என்று பார்த்திருப்பீர்கள். இந்த மாதிரி சொல்ல கேட்காத கூட்டம் நிறைஞ்சு விட்டது. இப்பொழுது நிறைந்து விட்டது. அன்னைக்கு ஆரம்பம் செய்தது. படிப்படியாக பெற்றவங்க எல்லாருமே குர்ஆனுக்கு, ரசூலுக்கு எல்லாம் விரோதமா தான் போயிட்டுருக்காங்களே தவிர, யாரும் ஏத்துக்கல. குர்ஆன் ஏத்துக்கல. இவர்களுக்காக தான் இந்த ஆயத்து 7ல 179 179 7ல ஜின்களையும், மனிதர்களையும் நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கின்றோம். படிங்க. அடுத்து படிங்க. 19 அன்றியும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த செய்கைகளுக்கு தகுந்த பதவிகள் உண்டு. இப்போ நீங்க என்ன செயல் செய்கின்றீர்களோ, அந்த செயல் நன்மையானதாகவும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியபடி உள்ள செயலாக இருந்தால், அதற்குண்டான பதவிகள் உண்டு. உயர்ந்த பதவிகள் உண்டு. இது அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ நாம் உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கின்றோம். யாரும் உலகத்தில் செய்யாத ஒரு நற்செயல்களின் பக்கம் நம்ம 10 பேர் உட்கார்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக பதவி உண்டு. நீங்க ஒழுங்காக, முறையாக குர்ஆனை ஓதுவீர்களேயானால், உங்களுக்குள்ள பதவி நிச்சயமாக அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். நிச்சயமாக கிடைக்கும். பதவியிலேயே மிக உயர்ந்த பதவி எது தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கிற பதவியிலேயே மிக மேலான உயர்ந்த பதவி எது தெரியுமா?
தெரியல. அப்போ சலாம் அ சலாம். சலாம் வந்து பதவியா? பதவியின் பெயரா? உயர்ந்த பதவியை தருவேன்னு சொன்ன பிறகு, நான் உயர்ந்த சலாம் பதவியை தருவேன்லாம் சொல்லியிருக்கலாமே! பதவி தான் சொல்லி நிறுத்திக்கிட்டான் ஆண்டவன். சலாம் பத்தி சொல்லலையே! சரியா தம்பி? சரிங்க சார். இப்போ அல்லாஹ் பதவின்னா இந்த பதவி தருவோம், அதை தருவோம், இதை தருவோம், கொடுப்போம், ரஹமத்தை கொடுப்போம், பரக்கத்தை கொடுப்போம், ஞானத்தை கொடுப்போம், ஸலவாத்தை கொடுப்போம். எல்லாம் சொல்றான். நேர்வழி காட்டுவோம். சிராத்த முஸ்தகீம் அவர் காட்போம். பேர சொல்லி காட்டிட்டான். உயர்ந்த பதவி, பதவிகள் உண்டு, உயர்த்துவோம் சொல்றான். என்ன பதவி தெரியுமா? சரி. குரான் நிறைய ஓதிட்டீங்க. அந்த ஆயத்தை நிறைய சொல்லி விட்டேன். பார்த்துக்கிறேன். நீங்க நீங்க ப செக் பண்ணி இந்த மாரி இருக்கிறவன், எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியலையே! அப்ப என்னதான் நீங்க தான் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடி. தக்வாவுடையவர்களாக. தக்வான்னா இது தக்வான்னு பேர் இருக்குது. உங்களை தக்வா உடையவர்களாக்குவோம். பேர் வந்துருச்சே! பதவி தக்வா தக்வா பெரிய பதவி இல்ல. பெரிய ஒரு பொக்கிஷம் இல்ல. தக்வா, தக்வா அடைஞ்சா குரான் புரியும். தக்வா. அப்ப ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க பிரயோஜனம் இல்லையே! டக்குன்னு யோசிச்சு இதா இருக்குமோன்னுல நீங்க விட்டுட்டு இதான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு காட்டணும். படிங்க. சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. சொ சொ சொல்றேன்னா சொல்லலாம் தம்பி. அல்லது சொல்லாம இருக்கலாம். உங்க சந்தோஷம். படிங்க. ஆக முஸ்லிம்களில் முதன்மையானவன் அப்படிங்கிற பதவி. முஸ்லிம்களே அல்லாஹ் ஆக்குவான். கடைசில நீங்க ஒழுங்காக உங்களுடைய வேலையை செய்து முடித்தால், நீங்கள் முஸ்லீமாக ஆகலாம். முஸ்லீமா வரணும். முஸ்லீம்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம்னா என்ன அர்த்தம்? நீங்க முஸ்லீம் ஆகலாம் தம்பி. நீங்க ஒழுங்கா ஓதிக்கொண்டும், அதன்படி கிரமமாக நடந்து கொண்டிருந்தால், அல்லாஹ் உங்களுடைய செயலை பார்த்து, உங்களுக்கு வழியை அதிகப்படுத்தி தக்வாவை அளிக்கின்றான். தக்வா வைத்துக் கொண்டு தான் நீ குர்ஆனை ஓத முடியும். அதேபோல் அ அதேபோல் உங்களுடைய செயலை ஒழுங்காக செய்து கொண்டு வந்தால், அல்லாவிடம் நீங்கள் கேட்டு வாங்க வேண்டும். முஸ்லீம் ஆக்கி யா அல்லாஹ் நீ கேட்டு வாங்க. அந்த இத. அது பதவி கிடையாது. முற்றிலும் அழகான முறையில் முஸ்லீமாக ஆகுவதுதான் உங்களுடைய வேலை. அந்த வேலையை நீங்கள் செய்து விட்டீர்கள். இது வேலை. உங்களுக்காக இடப்பட்ட வேலை. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலை. இந்த கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்து முடித்து விட்டேன். இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன் என்று கூறுவான். அல்லாஹ் கொடுத்த அந்த முஸ்லீம் ஆன பிறகு, நான் முஸ்லீம் ஆயிட்டேன் அல்லாஹ் என்று கூறுவான். இப்போ நான் கேட்ட கேள்விக்கும், இப்ப நீங்க சொன்ன பதிலுக்கும் வித்தியாசம் தெரியுதா தம்பி? தெரியுது. அ? தெரியுதுங்க சார். தெரியுதுங்க சார். அதாவது கொஞ்சம் எப்படி சொல்றது உங்களுக்கு? சரி. பதவிகளை உயர்த்துவாங்க போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு தம்பி? இறைகள் உண்டு. அவர்களுக்கு தகுந்த பதவிகள் ஆ உண்டு. தகுந்த பதவி. இப்போ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்து குர்ஆனை கற்றுக்கொண்டு ஓதி வருகின்றீர்களோ, அந்த ஸ்டேஜுக்கு உண்டான ஒரு பதவி. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுது சார். ஆ. அ ஒண்ணு 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 இல்ல தம்பி நீங்க ஒரு ஆசை இருக்கு. குரான் ஓதுன்னு, கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும்னு பேச ஆசை இருக்குது. அந்த ஆசை இருந்தா தான் நீங்க கத்துக்க முடியும். இப்ப இருக்கவங்கலாம் அபூபக்கர் மாரி, இந்த மாரி விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, என்ன விஷயம் சொல்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுல நீங்க ஆசைப்படுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. அந்த பதில் சொல்றதெல்லாம் இருக்குது. மத்த மேற்கு முன்னேற முடியும். பதில சொல்லாம இதுக்கு அர்த்தம் மட்டும் கேட்டுறாதீங்க. வேண்டாம். இப்ப இந்த மாரி எல்லாரும் கேளுங்க. வர்ற பதில் சொல்லுங்க. அப்ப வர்ற பதிலுக்கு நீங்க கஷ்டப்படணும் நீங்க. குர்ஆன ஒழுங்கா ஓதணும். ஓதுனா தான் பதில் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி பதில் கேட்கணும்.
விஷயம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு பேச சில பேர் சரியா புரியாம சில பேர் பதில் சொல்லிருவாங்க. அது பரவால்ல. அத நம்ம திருத்திரலாம். இப்ப சார்ல்ஸ் கேட்டாரு, விஷயம் சொல்லியாச்சு. விஷயம் புரிஞ்சாச்சு. அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாரி தான் எல்லோரும் விஷயத்த புரிஞ்சுக்கிறது ஆவலா இருங்க. எல்லாரும் ஆவலா இருக்கிறீங்க. ஆனா, அது ஒழுங்கான முறையில அந்த ஆவல், அந்த ஆசை இருந்ததுன்னா, வேகமாக முன்னேறலாம்னு சொல்றேன். இதை உபயோகப்படுத்துங்க முதல்ல. எப்படி குரான் ஓதுற முறைய முதல்ல உபயோகப்படுத்துங்க. அப்படி ஒரு ஆசை இருக்குங்க. என்ன அர்த்தம் சொல்றான் ஆண்டவன்? என்ன சொல்றான் இதுல? என்ன சொல்ல வர்றான் அவன்? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அப்படி உங்களையும் எல்லாம் கேட்டுட்டே வாங்க. கேட்டு ஓதுங்க. ஈஸியா புரியும். கஷ்டம் இல்ல. ஆ இப்ப படிங்கப்பா. என்ன படிச்சீங்க அத? உங்களுக்கு என்ன ஆஹ. அந்த வாழ்க்கையில வனவாசி பதவிகள் ஒரு வகையில் ம். இப்போ நீங்க சொல்றது சரிதான். அதாவது உங்களுக்கு மனசுல பட்டுருச்சு இந்த ஆசை தான் இருக்குன்னு மனசுல பட்டுருச்சா கரெக்ட். இப்படிதான் பேசணும். இந்த மாரி தான் பேசணும். இப்போ ஆண்டவன் சொல்றான், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன திருப்பி ஆயத்த படிங்கம்மா. அன்றியும் ஒவ்வொருவருக்கும் ம், அவரவர் செய்த ம், செய்கைகளுக்கு ம். தகுந்த பதவிகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த செயலு அவர்கள் செய்த செயலுக்கு பதவிகள் உண்டு. பதவிகள் உண்டு. அப்போ இப்போ ஒரு விஷயத்த முன்னேறிட்டீங்க தம்பி. அல்லாஹ் ஒரு பதவிய குடுத்துருக்கான். மேற்கொண்டு முன்னேறணும். அடுத்த பதவி. அடுத்து அது அப்ப ஒரு பதவி 2 பதவி ஆயிருது. இப்ப பதவிகள் ப்ளூரல் ஆயிருச்சு. பன்மை ஆயிடுச்சு. அப்ப நெறைய பதவிகள ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடைஞ்சுட்டே வரணும். எதுக்கு? நீ கடைசில முஸ்லீமாக ஆவதற்கு, என்னை முஸ்லீம் ஆக்கி வை யா அல்லாஹ்ன்னு கேட்பதற்கு, நீங்க பதவிகள அடைஞ்சுகிட்டே வரணும். அவருடைய செயல்களுக்கு தோதான பதவிகள் உண்டு. செயல்களுக்கு தோதான பதவிகள் உண்டு. இந்த பூமியில் நீங்க இந்த குரானை செய்யக்கூடிய செயல்கள் எக்கச்சக்கமா இருக்கின்றன. ஒவ்வொரு செயலா முறைப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டே வாருங்கள். நான் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பதவி தந்துகிட்டே இருக்கிறேன்னு நான் சொல்றேன். இப்போ புரியுதா? புரியலாமா உங்களுக்கு? அதாவது சொல்லுங்க. செயல்களை சரியா செஞ்சு சீராக்கி கொண்டே வரும்போது பதவிகள் ஒவ்வொன்னா கிடைச்சுட்டே வரும். ஆமா, ஆமா. நீங்க முன்னேறிட்டே போறீங்க. உங்க அறிவு முன்னேறுது. அதான் பதவி. உங்க அறிவு முன்னேறுது. உங்க ஞானம் முன்னேறுது. நீங்க ஞானத்த அடைஞ்சுட்டே இருக்கிறீங்க. ஒரு பதவி ஒரு உதாரண பதவி சொல்றேன். உங்க செயல பார்த்து, உங்க நடைமுறைய பார்த்து, அல்லாஹ் சொல்றபடி நடந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளை பார்த்து, உங்கள அவன் தூய்மைப்படுத்துகின்றான். இது ஒரு பதவி. புரியுதா? அடுத்தது, மேற்கொண்டு உங்க செயலை பார்த்து, அடுத்த பதவி உங்கள மூமினாக ஆக்கின்றான். 58, 22 பிரகாரம் உங்கள மூமினாக ஆக்கின்றான். இது 2வது பதவி. 2 பதவிகள அடைஞ்சுட்டீங்க. சரியா? இப்படியாக பரவால்ல. நீங்க பேசுனது 100% கரெக்ட். அந்த ஆசையோடு இருக்கிறீங்க. அது போதும். எல்லாரும் இந்த ஆசையோடு இருக்கிறீங்க. கண்டுபிடிச்சிடன்னு, புரிஞ்சுக்கணும்னு ஆசையோட எல்லா ஆணும், பெண்ணும் இருக்கிறீங்க. சந்தோஷம் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தான் போட்டி போட்டுக்கிட்டு என்ன சொல்றான் ஆண்டவன்? என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம? இந்த எண்ணத்தோட நீ ஒதுக்கிட்டே வாங்க. போதும். அது போதும். அந்த ஆசைய தான் பார்க்குறான். உண்மையிலேயே நீ ஆசைப்பட்டுறாயா? இல்ல பார்க்குறான். முயற்சி பண்றியா? அவனே சொல்றான். முயற்சி பண்றியா? உன் முயற்சிக்கு தகுந்த கூலி கொடுக்கப்படும். உங்கள் பயிற்சியை நான் வீணாக்கிட விட மாட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான். நீங்க அன்னைக்கே முயற்சிய பத்தி 4, 5 ஆயத்த சொல்லியிருக்கிறார். அத கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப என்னவா இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு பதவியா வந்து தான் நீங்க தக்குவா அடையறீங்க. தக்குவா மூலம் குர்ஆன் பின்பற்றி நடக்கிறீங்க. அதன் மூலமா நீ கடைசி ஸ்டேஜ்ல நீ கேட்கிறீங்க அல்லாஹ்ட்ட என்னை முஸ்லீம் ஆக்கி வை. முஸ்லீம் ஆக்கி வை. இப்ராஹிம் நபி கேட்டாங்க. இஸ்மாயில் நபியும் கேட்டாங்க. யூசுப் நபியும் கேட்டாங்க. தவஃபனி முஸ்லிமன். முஸ்லிமாவே என் உயிரை கைப்பற்றிக்கொள் என்று கேட்டாங்க. நீ கேட்கணும். நீ கேட்டா குடுத்துற மாட்டான். அதுக்கு இன்னும் ஒரு டைம் இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு காலம் இருக்குது. அதுக்கப்புறம் நீ முஸ்லீம் ஆக முடியும். சரி படி. பதவிகள் உண்டு. ஆகவே
அவர்கள் தங்கள் செயலுக்குரிய கூலியை பூர்ணமாக பெறுவதற்காக. ம். ஆகவே அவர்கள் இதில் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இப்போ ஃபைனலா வர்றீங்க. எங்க வர்றீங்க? சொர்க்கத்துக்கு வர்றீங்க. நீங்க செய்த செயல்கள், அனைத்து செயல்களையும், பதவிகளையும் வைத்துக்கொண்டு, நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதியான ஆள். எந்த அநியாயம் பண்ண மாட்டேன். நீ கரெக்ட்டா எல்லாமே ஒழுங்கா முடிச்சு வந்திருக்கிற என்று அல்லாஹ் கூறுவான். இப்பொழுது உங்களுக்கு ஓர் நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஏறிச் செல்வீர்கள் என்று ஒரு ஆயத்தை படித்திருப்பீர்கள். 84ல 90னா? 84ல 90னா? ஏன்னா எல்லாம் சந்தேகம் வரவங்க எல்லாம் ஒழுங்கா விளக்கம் சொல்லிரணும். அப்ப நல்லது. ம். இப்ப 84ல 90 படிங்கம்மா. எல்லாம் எடுத்துக்கிறங்க தம்பி. எழுதிக்கிறங்க. முக்கியமான விஷயம் எல்லாம் கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்விகள் அனைத்தும் இப்ப நல்ல கேள்வி. அறிவுள்ள கேள்விகள் எல்லாம் கேட்டீங்க. பதில் சொன்னீங்க. அறிவுள்ளவன் பதில் சொன்னீங்க. இப்போ இந்த ஆயத்த படிங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு என்ன எப்படி பதவினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. படிங்க. நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக ஏறி போவீர்கள். ஏறி போவீர்கள். ஒரு பதவியிலிருந்து அடுத்த உயர்ந்த பதவி. அதுக்கு முந்தின ஆயத்து? பூரண சந்திரன் மீதும். ம். அவ்வளவுதான் காக்கா. அடுத்து அதுக்கு முந்தி வராது. அதுக்கு முந்தி? இரவு மேலும் இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும். இரவின் மீதும் இரவு நேரத்துலலாம் எல்லா விஷயங்களும் நல்ல காரியங்கள் அனைத்தையும் இரவு நேரத்தில் தான் அல்லாஹ் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒன்று சேர்ப்பது உங்களை அல்லாஹையும் ஒன்றாக இணைக்கின்றது இரவு. உண்மையான மூமினாக இருந்தால் இந்த இரவும் நேரம் உங்களையும் அல்லாஹையும் ஒன்றாக இணைக்கிறது இந்த இரவு. இதன் மூலமாக அடுத்து படிங்க. மேலும் இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும் பூரண சந்திரன் மீதும் நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக ஏறி போவீர்கள். இப்போ எல்லாம் துனியால இந்த உலகத்தை நடந்துகிட்டே இருக்குது அவ்வளோ. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை உயர்ந்த நிலை தான். உயர்ந்த பதவி, அடுத்த பதவி. இப்படியாக ஏறி செல்வீர்கள். நிறைய நிலை உங்களுக்காக நிறைய நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அனைத்து நிலைகளையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களை அல்லாஹ் முஸ்லீமாக ஆக்குவான். நீ முஸ்லீம் ஆக்குவைன்னு கேள்வி கேட்கிறதுக்கு தகுதியை அடைந்து விட்டீர்கள். அல்லாஹ் பொறுமையா இருந்து உங்களை முஸ்லீமாக ஆக்குவான். உங்கள் முஸ்லீமாகவே மரணிக்க செய்வான். இப்ப இந்த 2 ஆயத்தை எழுதிக்கிறங்க. எது? பதவிகள் ஒவ்வொரு செயலுக்கு உண்டான பதவிகள் உண்டு. அங்க சொர்க்கத்துல ஒன்ஸ் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா எல்லாரும் ஈக்குவல் தான். ஏன்னா கஷ்டப்பட்டு இதுக்குள் சொர்க்கத்துக்கு நுழையணும். அவ்வளவு ஈஸியா நுழைஞ்ச முடியாது. ஆகவே அனைவரும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணி தான் நீங்க சொர்க்கத்துக்கே வர்றீங்க. அதுல உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல இறக்க ஸ்தானத்தெல்லாம் அல்லாஹ் பேச்சே கிடையாது. நல்ல பதவிகள் உண்டு உங்களுக்கு. நீங்க விரும்பியதை எப்படின்னு நீங்க அதாவது சொர்க்கம் போனாதான் தெரியும் அதனுடைய தன்மையை பற்றி பேச முடியும். சொர்க்கம் போகாமல் நாம் தன்மையை பற்றி பேச முடியாது. ஆனால் நீங்க உண்மையாளராக இருந்த அல்லாஹ் தான் என்ற இறைவன் என்று உண்மையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கமே உங்க வீட்டில் இறக்கப்படும். இப்படி நடக்குது. அப்படி நடக்குது. 2 சொர்க்கத்தையும் இருக்குது. சொர்க்கத்தை இறைக்கிற நீ உயிரோடு இருக்கும்போது சொர்க்கத்தை இறைக்கிறேன்னு சொல்றான். சாப்பிடுங்க வேண்டியதெல்லாம் இருக்குது. நினைச்சதெல்லாம் எதுக்கு சாப்பிடுங்க. அல்லாஹ்வும் இறங்கிய நற்கொடையா, அல்லாஹ் இறங்கிய சன்மானமாகும்னு சொல்றான் ஆண்டவன். அப்போ சொர்க்கமே இறங்கிருச்சே. இப்போ உங்களுக்கு அப்ப அந்த பதவி வந்துட்டீங்களே, இன்னும் இறந்து நீங்க கேள்விகளை கேட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு முந்தைய சொர்க்கம் வந்துருச்சு. அப்ப நீங்க இந்த குரான் சொல்லிட்டு ஆண்டவன் சொல்லிட்டானே. உங்களுக்கு விஷயம் இருக்குதா? படிங்க அடுத்து படிங்க. 20 அன்றியும் நெருப்பின் முன் நிராகரிப்பவர்கள் கொண்டு வரப்படும் நாளில்
உங்கள் உலக வாழ்க்கையின் போது உங்களுக்கு கிடைத்திருந்த மனமான பொருட்களை எல்லாம் வீண் செலவு செய்து இன்பம் தேடினீர்கள். இப்போ இந்த உலகத்துல நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமே, அனைத்து செலவும் வீணான செயல்கள். இதுல நீங்க இன்பம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு காசு பணம்லாம் குடுத்தேன். எல்லாம் என்ன செஞ்சீங்க? வீட கட்டுனீங்க, கார் வேணும், பங்களா வேணும், நகைகள் வேணும், அது வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும். இதான் பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க எல்லாரும்? வீண் விரயம் செஞ்சு அநியாயமா உங்களே வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. குடுத்த எல்லாத்தையும் வீணாக்கிட்டீங்க. அந்த குடுத்தத நல்ல முறையில செலவு செய்து, இந்த குரானையும் புரிந்து கொண்டு அது நடப்போம் என்று செய்திருந்தால் எவ்வளவு நன்மையா இருந்திருக்கும். எடுத்துக்கொண்டீர்களே என்று அன்றைய தினம் அல்லாஹ் இவ்வாறு இந்த குரானை பின்பற்றி நடக்காதவர்களை பார்த்து கேட்பான். இதுதான் அந்த ஆயத்துக்கு படி. ஆகவே நீங்கள் பூமியில் அநியாயமாக பெருமை அடித்துக் கொண்டும் வரம்பு மீறி கொண்டும் இருந்த காரணத்தால் இழிவு தரும் வேதனையை இன்று நீங்கள் கூலியாக கொடுக்கப்படுகிறீர்கள். கிளீனா சொல்லி தெரிஞ்சு போச்சு. இதை விளக்க அவசியம் கிடையாது. அநியாயம் செய்து கொண்டும் வீண் விரயம் செய்து கொண்டும் சந்தோஷமா உலக வாழ்க்கையிலேயே தோட்டம் முழுமையாக நீங்க உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்குண்டான கூலி எந்த குறையெல்லாம் உங்களுக்கு நரக நெருப்பு நாம் உங்களுக்காக கொடுத்திருக்கின்றோம் என்று அன்றைய தினம் அல்லாஹ் கூறுவான். 21 மேலும் ஆது சகோதரர் ஹூதை திடமாகவே அவருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் எச்சரிக்கை செய்பவர்கள் வந்திருக்கிறார்கள். ம். இப்ப இது அவர் சொல்லுங்க. படிங்க. அவர் தம் சமூகத்தாரை நோக்கி அல்லாவை அன்றி வேறு எதனையும் நீங்கள் நாபுது செய்யாதீர்கள். நிச்சயமாக ஒரு கடுமையான நாளின் வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று மணல் குன்றுகளில் இருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நீர் ஜிகிர் செய்வீராக. இந்த ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். அந்த விஷயத்த ஹூத் நபி செஞ்சாங்க. மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணாங்க. அல்லாஹை தவிர யாரையும் நீங்கள் இபாதத் செய்யாதீர்கள். நீங்க இபாதத்து செய்வதற்குண்டான ஒரே ஒரு ஆள் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று அந்த உயரமான ஒரு மண்ணு மேல் நின்று கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்தார். இதை நீர் ஜிக்ரு செய்வீராக நபியே, இதை நீர் ஜிக்ரு செய்வீராக. உண்மைதான் பொய்யாரா என்பதை ஜிக்ரு செஞ்சு பார்த்துக்கன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் எழுதிருங்க. இத நான் சொன்ன ஆயத்து உண்மையா பொய்யா என்பதை நபியே இதை ஜிக்ரு செய்வீராக. நான் சொல்லிட்டேன், அப்படி கேட்டு போயிடாதீங்க. இதை நீ ஜிக்ரு செய்வீராக. உண்மைதான் பொய் தான் என்பதை நீ முற்று அறிந்து கொள்வீராக. நான் சொன்ன சரியா தவறா? நடந்த இந்த விஷயம் உங்களுக்கு முன்னால 3000 வருஷத்துக்கு முந்தி இந்த காரியம் நடந்திருக்குது. அழிவு. இந்த அழிவு ஜிக்ர் செய், அப்படியே உயிரோட்டம் கொண்டாந்துரு. அந்த நடந்த விஷயத்தை, சரித்திரத்தை கொண்டாந்துரு. இதாங்க குர்ஆனுடைய மகத்துவம். ஜிக்ருடைய மகத்துவம் இதாங்க. அனைத்து விஷயங்களையும் கொண்டாந்துடலாங்க நீங்க. வானங்கள் எவ்வாறு படைக்கப்பட்ட என்பதை ஜிக்ரு செய்துதான் நீ அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இத்துடன் நான் இந்த பயான் நிறுத்திக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் மேற்கொண்டு சந்திப்போம், சிந்திப்போம். நீங்க நான் கேட்ட கேள்வியெல்லாம் நிறைய கேட்டுக்கிறேன். உங்கள்ட்ட நல்ல பதில் எதிர்பார்த்து ஆசை உட்காந்துருக்கிறேன். அதில் என்ன ஆசையும் ஆக்கிடாதீங்க. தயவு செய்து நல்ல பதில் சொல்லுங்க. போட்டி போட்டு சொல்லுங்க. தப்பே கிடையாது. அப்படிதான் படைக்கணும்னு நிறைய வளர்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்வீங்க நம்பிக்கையோடு இருக்கிறேன். அடுத்த வாரம் பார்ப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.